ஒரு பர்சனை நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம அதுக்காக என்னென்னமோ பண்ணுவோம். ஆனாலுமே ஒரு சர்டன் பீரியட்ஸ்க்கு அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியும் அவங்க கிட்ட நம்மளோட வேல்யூ என்னவா இருந்திருக்குன்னு. அவங்க கூட இருந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்மளோட பீஸையும் லாஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ மேல்னு தோணும். ஒரு சில பர்சனை நம்ம லைஃப்லேருந்து லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் ஹப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நமக்கானது நம்மளை விட்டு போகாதுங்கிற டயலாக் கேட்டிருக்கோம். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இதையும் கேட்டுக்கோங்க. ஒரு பர்சனை நம்மளோட லைஃப்லேருந்து கடவுள் எடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க நம்மளோட பர்சனாலிட்டிக்கும் நம்மளோட கேரக்டருக்கும் ஒர்த்தே இல்லாத பர்சனாக தான் இருப்பாங்களாம். உடனே என்னடா இவன் இந்த டயலாக்லாம் தூக்கிட்டு வந்துட்டான், நல்லா செருப்படி வாங்கியிருப்பா போலன்னுலாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன். நல்லதை பார்த்தா 4 பேர்கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச 4 பேர் நீங்கள் தான். அதனால தான் சொன்னேன். சரி, போங்க போங்க போங்க, ஃபாலோ தட்டி விடுங்க.